அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் நாளைக்கு ப்ரொமோ வந்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். நாளைக்கு 10 மணிக்கு ப்ரொமோ வந்தால் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சரிங்களா? நிச்சயமாக வந்து நாளைக்கு ப்ரொமோ பயங்கரமாக எதிர்பார்ப்பு தான் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இப்போ நாளைக்கு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் காவேரியோட மீட் இருக்குமா அப்படிங்கிறத எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. நிறைய கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? விஜய் காவேரி 2 பேர் மீட் பண்ணுற மாதிரி ப்ரொமோ வருமா? அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது, நிச்சயமாக இருக்குது. கண்டிப்பாக நம்ப தகுந்த வட்டாரத்துலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தோஷமான விஷயம். சரிங்களா? அதில் வந்து என்ன பேசுவாங்க, ஏது பேசுவாங்க அப்படிங்கிறது தான். இப்போ விஜய் வந்து பேச போகும்போது காவேரி அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ நிவின் வந்து விஜய்கிட்ட சொன்னதால விஜய் வந்து பயங்கர கோவமாக போயிருக்காரு. அப்போ விஜய் இங்கே காவேரி இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, காவேரி சென்னை வந்தது விஜய்க்கு தெரிய வரும்போது கண்டிப்பாக வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க வரும்போது காவேரி வந்து விஜய் அவாய்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுதான் மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து தான் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு குமரன் மூலயமா நிவின் மூலயமா வந்து விஜய் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டை அபகரிச்சிட்டாரு பசுபதி அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பசுபதியை தேடி போகிறது அப்படிங்கிறது தான் கொண்டு வராங்க. பசுபதியை தேடி விஜய் போய் அங்கே போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கும்போது அங்கே வீட்டை அபகரிச்சுக்கிட்டதுனால பயங்கரமாக பசுபதி கூட வந்து விஜய் வந்து பயங்கரமாக சண்டை போகிறாரு. சண்டை போட்டுட்டு இங்கே வீட்டுக்கு வந்துட்டு காவேரியை வந்து ஏன் என்கிட்ட சொல்லலை, என்னாச்சு ஏதாச்சு, நீங்கள் ஏன் இந்த மாதிரி என்கிட்ட சொல்லவே மாட்டேங்க அப்படின்னு போய் கேட்க போகும்போது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, அப்போ யமுனா வந்து ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும்போது தான் உண்மையான விஷயம் வந்து வெளியே தெரிய போகுது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி வந்து அவள் சரியில்லை, அப்படி நிவினை விட்டு போக மாட்டேறா அப்படிங்கிற மாதிரி வந்து கிரியேட் பண்ண போது இந்த யமுனா அப்போ வந்து வீட்டை விட்டு துரத்தி விடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த இதெல்லாம் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டாக வந்து நமக்கு ப்ரொமோவில் வந்து மொத்தமாக கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக விஜய் காவேரி மட்டும் இந்த ப்ரொமோவில் இருக்க மாட்டாங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து கவர் ஆகியிருப்பாங்க அப்படின்னு தான் என்னோட கணிப்பாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக விஜய் காவேரி இருக்காங்க, அதில் எந்த மாற்றமுமே இல்லை. சரிங்களா? ஆனால் ஃபேமிலி மேட்ரு போயிட்டு இருக்கும்போது விஜய் வந்து கண்டிப்பாக வந்து காவேரி கேட்பாங்க, ஏன் என்கிட்ட சொல்லலை, நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாரு. அதுக்கு காவேரிக்கிட்ட என்ன பதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? நிச்சயமாக வந்து காவேரியை வந்து உரிமையோடு வந்து பேசுவார். அந்த இடத்துல காவேரி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்பவே வந்து யோசிக்கணும். நாளைக்கு ப்ரொமோ வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே சீரியல் வந்து கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்கு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிற டைமில் அப்போ ப்ரொமோ வந்து பயங்கரமாக தான் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது. இப்போ சென்னை வராங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கொடைக்கானல்லேருந்து சென்னை வர்றாங்க காவேரி அப்படிங்கிறத நம்ம காட்டியிருக்காங்க. இப்போ டக்குன்னு சென்னை வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறமா வந்து ப்ரொமோவில் அடுத்து என்ன கொண்டு வராங்க அப்படிங்கிறதான். சரிங்களா? விகா ஃபேன்ஸு எல்லாருமே, நார்மல் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கேட்குற மாதிரி ப்ரொமோ கொண்டு வருவாங்க. சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் என்னோட பச்சியும் சொல்லிகிட்ருக்கு. பார்ப்போம். சரிங்களா? நாளைக்கு ப்ரொமோ அல்டிமேட்டாக இருக்கும், நம்பர் 1 இடத்துக்கு போகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது.